மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக விடப்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு திருவிழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் பரிமாறப்பட்டது. திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் புகழ்பெற்ற கரும்பாறை ஸ்ரீ முத்தையாசாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா இந்த ஆண்டும் விமர்சையாக நடைபெற்றது. முதலில் பொங்கல் வைத்து முத்தையாசாமியை வழிபட்ட பக்தர்கள் பின்னர் கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக விடப்பட்ட 65க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு சுட சுட கறி குழம்பு தயார் செய்யப்பட்டது. மறுபுறம் 3500 கிலோ அரிசியை கொண்டு சாதம் வடித்து மலை போல் குவித்து வைக்கப்பட்டது. 3 மணிக்கு தண்ணி இல்லடா. நள்ளிரவில் தொடங்கிய சமையல் பணி காலை 8 மணி அளவில் நிறைவடைந்தது. பின்னர் வாழை இலையில் சுட சுட சோறும் ஆட்டுக்கறி குழம்பும் பரிமாறப்பட்டது. திருமங்கலம், செக்கானூரணி, உசிலம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர். அறுபத்தஞ்சு கடா வெட்டி குறைஞ்சது 10,000 பேர் அன்னதானம் நடைபெற இந்த சிறுநேரத்தில் நடைபெற போகிறது. இதில் ஆண்கள் மட்டும் பங்கேற்கிற கூட்டம், பெண்கள் பங்கேற்க மாட்டாங்க. இது 3 தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. 3 தலைமுறையாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த தெய்வத்தை வேண்டியதற்கு இந்த ஆண்டு வேண்டும் அடுத்த ஆண்டு ஆண்டுகள் நிறைவேறும் என்று நேற்று பரம்பரையாக நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன காரியம் அவங்க நினைச்சு கும்பிட்டு திண்ணூறு எடுத்துட்டு போறாங்களோ அந்த காரியம் நடக்கும். பிள்ளை வரம் 10 வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுக்கும், வீடு வாச கட்டணம் நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இது எந்த நினைச்சது நடக்கும். அவங்களே மின்னுதலே எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல இந்த வாரத்துல துவங்கிடுவாங்க. கருப்பாடுகிறேன் நல்லது நடக்கும். ஆண்டுதோறும் இந்த திருவிழா நடத்தப்படுவதால் குழந்தை வரம், வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த திருவிழா சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரபலமாகி வருவதால் ஆண்டுதோறும் வெளி மாவட்டத்தினர் வருகையும் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.